So good evening students, today we will see the current affairs analysis dated from 20/11/2024. The first article related to the India US export tariff on China 60%. அவங்க வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் முன்னாடி பண்ணாங்க, திருப்பியும் ட்ரம்ப் வர்றதுனால அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ சைனாவோட டெஃபிசிட், சைனாவுக்கும் யூஎஸுக்குமான ட்ரேடில் இருக்கக்கூடிய யூஎஸோட டெஃபிசிட் வித் சைனா, ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஸோ தே ஆர் பிளானிங் ஃபார் 60% டேரிஃப். ஸோ இது எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கும், அது மாதிரி இந்தியா இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் டு த ஃபாரின் கண்ட்ரீஸ், ஸோ ப்ரொடெக்ஷனிசம் பாலிசி, இந்த மாதிரியான பாலிசிஸ் மூலமாக இட் வில் அஃபெக்ட் இந்தியா ஆல்சோ. தட் இஸ் டெக்ஸ்டைல்ஸ், அப்புறம் ஸ்டீல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட் நேச்சர்னால நம்மவும் பாதிக்கப்படுறோம். இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது. இப்போ சைனாவை இம்பேக்ட் பண்ணுறது இட் ஆல்சோ இம்பேக்ட் இந்தியா ஆல்சோ. ஸோ இந்தியாவோட பொருட்களும் சைனாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே டேரிஃப் போடப்படும். அப்போ இட் வில் அஃபெக்ட் இந்தியா. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் வி ஹேவிங் சர்ப்ளஸ், இந்தியாவுக்கு சர்ப்ளஸ். சரியா? அதில் மெயினாக இம்பேக்ட் ஆன் டேரிஃப் ஆன் இந்தியா, இம்பேக்ட் ஆஃப் டேரிஃப் ஆன் இந்தியா, இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் அதிகப்படுத்தும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ட்ரேட் பேலன்ஸ் இஷ்யூஸ் வில் இன்க்ரீஸ். ட்ரேட் பேலன்ஸ், ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு யூஎஸ் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம கம்மியாகிறதுக்கான, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடயும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டொமஸ்டிக் பூஸ்ட், ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். டொமஸ்டிக் டிமாண்ட்ஸ் அந்த குளோபல் ட்ரேட் வார்ஸ் இது கண்டினியூ ஆகும். நமக்கு பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்குறது சைனாவுக்கு டேரிஃப் போடும்போது. ஸோ ரஷ்யா உக்ரைன் வார்னால இன்றைக்கி குளோபல் ட்ரேடில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குளோபல் ட்ரேட் வார்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். மெட்டீரியல் இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டீரியல் இம்பேக்ட், இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட பொருட்கள் 7,000 ரூபாவுக்கு ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் இந்தியாவில் சேல் பண்ணப்படுது அப்படின்னா இட்ஸ் ஈக்குவலன் டு $100 வச்சுக்கோங்க இந்தியாவில் சேல் பண்ணக்கூடியது. ஸோ சாரி, இஃப் இட் இஸ் சோல்ட் இன் $100 இன் அமெரிக்கா ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இந்தியாவில் இட் இஸ் 7,000 rupees. ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு 84,000 ஆர் 88,000, 8,000 ஆர் 8.4,000. சரியா? ஸோ இது ஈக்குவலன் டு தட். அப்போது எவ்வளோ டேரிஃப் இருக்குது அப்படின்னா 10% டேரிஃப் இஸ் தேர் கம்பேரிங் டு இந்தியா. ஸோ இட் வில் அஃபெக்ட். இப்போ குளோபல் காம்படிஷன் வந்து நம்ம கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பொருளும் சைனாவோட ப்ராடக்ட் இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸோட ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது த பீப்புள் வில் பர்ச்சேஸ் தி அதர் கண்ட்ரீஸ் ப்ராடக்ட் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் டேரிஃப் ஆன் 10%. ஸோ இட் வில் அஃபெக்ட் இந்தியா. அது மாதிரி எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம காம்படிஷனில் நிற்க முடியலைனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுவோம். நம்மளோட பொருட்கள் அங்கே டிமாண்ட் இல்லைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகும். அது மாதிரி மேக் இன் இந்தியா இனிஷியேஷன் we need to boost மேக் இன் இந்தியா. அப்புறம் டிப்ரிஷியேஷனரி ட்ரெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துறது we need to depreciate our currency. அதை கரன்சி மேனிப்புலேஷன்னு சொல்லலாம், ஆனால் லீகல் வேல பண்ண முடியும். ஸோ பை அட்ஜஸ்டிங் தி மார்க்கெட் வி கேன் டூ டிப்ரிஷியேஷன், ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிஷியேஷன் ஆகும். அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ டிப்ரிஷியேஷன் அதிகமாச்சுன்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகும். எக்கனாமிக் படித்தவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு யூ பீப்புள் நீட் டு வெயிட் ஃபார் த கிளாஸஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் கேன் டூ இட். மேக் இன் இந்தியா இனிஷியேஷன் மூலமாக சப்சிடிஸை வந்து அதிகப்படுத்துறது, பூஸ்டப் ஃபார் தி இந்தியன் ட்ரேட். அப்போ குளோபல் மார்க்கெட்டில் நம்மளோட பொருட்கள் வந்து இன்னும் சீப்பராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 10% அவங்க டேரிஃப் போடுறாங்கன்னா, இதே 6,000க்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா 10% டேரிஃப் அப்படின்னா ஜஸ்ட் 1,000 rupees தான் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க்கெட்.
மெக்கானிசம், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க, இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ யூரோப்பியன் ட்ரேடிங் மெக்கானிசமோட பார்ட்டாக அவங்க கொண்டு வராங்க. இடிஎஸ் ட்ரேடிங் சிஸ்டமோட பார்ட்டாக கார்பன் மார்க்கெட்டில் மெயினாக என்ன அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ, தட் இஸ் இம்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு யூரோப்பியன் யூனியன், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனில் யூரோப்பியன் யூனியனுக்கு அது இம்போர்ட்டு, நம்ம கண்ட்ரிஸுக்கு அது வந்து எக்ஸ்போர்ட்டு. ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் டு த யூரோப்பியன் யூனியன், இட்ஸ் அ கார்பன் எமிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அந்த பொருளை தயாரிக்கிறதுனால. இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ் யூ கேன் டேக், iron and steel you can take, cement industry, cement, அது மாதிரி ஃபர்டிலைசர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாமே கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் பண்ணி தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ். அதிகமான கன்சம்ஷன் டு தி கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த இண்டஸ்ட்ரீஸில் இது தயாரிக்கிறதுக்கு. ஸோ த எமிஷன் வில் பி வெரி ஹை. ஸோ இது யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளாடி போகும்போது we will put the European countries having a law that is called carbon border adjustment mechanism. ஸோ இது இவங்க வந்து டாக்ஸேஷன் பே பண்ணணும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு. they need to purchase a carbon border adjustment மெக்கானிசமோட சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். எந்த அளவு கார்பனை நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு we need to purchase a certificate for this. அப்போது கார்பன் டை ஆக்சைடு அந்த சர்டிஃபிகேஷன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டன், இப்போ எக்ஸாம்பிள் 1000 rupees அப்படின்னா இதில் எமிஷன் ஆகிருக்கக்கூடிய கார்பனோட வேல்யூ இஸ் 100 rupees. ஸோ we need to purchase a certificate of 100 rupees. ஸோ 1100 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் அது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி இந்தியாவோட ட்ரேட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத, இந்தியா இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கிளில். ஸோ இந்தியா வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. ஸோ Jan 26, 2026 ஃபஸ்ட்லேருந்து இது இன்ட்ரோடக்ஷன் ஆகும். கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அயன், ஸ்டீல், சிமெண்ட், அலுமினியம், ஃபெர்டிலைசர்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹைட்ரஜன், இதுக்கு எல்லாமே வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடோட அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20.33%. இதில் 25.7%, 28 நினைக்கிறேன். ஸோ த PDF go above. No, go. See it. Accounting of 20.3, the total, show the PDF. Merchandise which 25.7 are CBM affected. இதில் இது மொத்தமாக நீங்கள் 100 ஈக்குவலண்டாக எடுத்துகிட்டு அதில் 25.7% it will affect for the CBAM. அப்போது நிறைய ட்ரேட் வந்து கால்பங்கு ட்ரேட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்ம சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இட் வில் அஃபெக்ட். அது மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 76.83% it will affect. ஸோ இது வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற இந்த டேட்டாஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம யூரோப்பியன் யூனியனுக்கு ட்ரேட் பண்ணுறதுல கால் பங்கு ட்ரேடு வந்து CBAM மெக்கானிசம் அப்படின்னா டேரிஃப் வந்து அதிகமாக நமக்கு இருக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட். ஸோ இட்ஸ் அ டேரிஃப் பேரியர் ஃபார் ட்ரேட். ஸோ இதில் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமில் வரக்கூடிய காசை வந்து ஃபுல்லாகவே அவங்க தான் எடுத்துக்க போகிறாங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களோட க்ரீன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு பதிலாக we are referring ரெவன்யூ ஷேரிங் மெக்கானிசம். நீங்கள் இந்தியாக்கிட்டேருந்து டேக்ஸ் வாங்குறீங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ்கிட்ட டேக்ஸோ அதுக்கு ஈக்குவலண்டாக ப்ரொபோஷனேட்டாக யூனிட் பே டு தி கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கணும். எதுக்குன்னா இந்தியாவில் க்ரீன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுற நீங்கள் வச்சுக்கிறதுனால இட் ஓன்ட் ஹெல்ப். ஸோ அப்போது இந்த மாடல் நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எமிஷன் அக்கௌண்டிங் ஃப்ரேம்ஒர்க், ஆல்டர்னேட்டிவ் எமிஷன் அக்கௌண்டிங் ஃப்ரேம்ஒர்க் விச் மீன்ஸ் இக்விட்டி. நீங்கள் வந்து
equity pricing, equality கான்செப்டில் போடக்கூடாது டேரிஃபு, ஈக்விட்டி கான்செப்டில் போடணும் அப்படின்றது. எந்த ப்ரொபோர்ஷனேட் இன்டென்சிட்டி, எந்த கண்ட்ரி இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரிஸ்க்கு அதிகமான டேரிஃபும் மற்ற கண்ட்ரிஸுக்கு கம்மியான டேரிஃப் ஈக்விட்டி பேசிஸில் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் கிவன் பை தி இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் இல்லை, இந்தியா இந்த ஆர்டிக்கிள் எழுதினவங்க சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது we need to wait and see. சரியா? That's all. Then Finance Commission ஓட recent meeting with our CM, தமிழ்நாடு CM கிட்ட தமிழ்நாடுக்கு வந்திருந்தாங்க. ஸோ 16th Finance Commission, 16th Finance Commissionோட சேர்மன் யாரு? Panagaria. So Arvind Panagaria. So Finance Commission பொறுத்த வரைக்கும் under Article 280, so every 5 years President will appoint a Finance Commission. இது வந்து 16th Finance Commission இப்போ அமைக்கப்பட்டிருக்கிறது. There will be a chairperson, அப்புறம் 4 members. இப்போ சேர்மனாக இருக்கிறது அரவிந்த் பனகாரியா, 16th Finance Commission. இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டாக மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. தமிழ்நாடு வந்து 50% ஷேர் வந்து நீங்கள் கொடுக்கணும் டிவிசிவ் பூல் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டை கொஞ்சம் பாராட்டிட்டுலாம் போயிருக்காரு. சரியா? ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அ பொலிட்டிக்கல். ஸோ under Article 270 there are a lot of taxes collected. Article 270 collect பண்ணக்கூடிய taxes, that is income tax, corporate income tax, the main taxes, the taxes எல்லாமே need to be shared. இதுக்கு பேர் divisive pool. அப்படின்னா இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய காசு it is shared between center and states. இதை கலெக்ட் பண்ணக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் and it will be shared with the ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா டேக்ஸஸ், இந்த நெட்டு டேக்ஸ் ப்ரொசீட்ஸை வந்து ஷேரிங் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் 100% பணம் வருதுன்னா அதில் எத்தனை பர்சன்டேஜ் சென்டருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஸ்டேட்டுக்குன்றதை அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கிராண்ட் இன் எய்ட் டு ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு வந்து கிராண்ட் இன் எய்டு கொடுக்குற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸோட கன்சாலிடேட்டட் ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வேறு ஏதாவது டியூட்டிஸை பிரசிடென்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். இந்த ரெண்டும் தான் மெயின். இது அண்டர் ஆர்டிகல் 270 மொத்தமாக வரக்கூடிய காசில் சென்ட்ரலுக்கு எவ்வளோ ஸ்டேட்டுக்கு. இப்போதைக்கு நமக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து 41%. லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். அதுக்கு முந்தின ஃபினான்ஸ் கமிஷனில் 42% ஷேர். It is called as horizontal or vertical? Horizontal. Center to states க்கு வந்து 41%. So அதுக்கு பிறகு there is a vertical devolution, sorry horizontal devolution. This is vertical devolution கொடுக்கிறது. அப்படின்னா மொத்தம் 100%ல 100% சென்டருக்கு எவ்வளவு, ஸ்டேட்ஸுக்கு எவ்வளவு. It is called as vertical devolution. அப்புறம் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பேர் இந்த 41% it will be divided into between the states. அதுக்கு பேர் horizontal devolution. அதையும் இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3 இப்படி வரும். அதில் டெவல்யூஷன்ஸ் வந்து அக்கார்டிங் டு த டேட்டாஸ், தட் இஸ் பாப்புலேஷன், இன்கம் டிஸ்டன்ஸ், அப்புறம் டெமோக்ராஃபிக் சேஞ்சு, இதெல்லாமே நீங்கள் நோட்ஸில் படிச்சிருப்பீங்க. ஏரியா, ஃபாரஸ்ட்னா இயற்கையை பாதுகாக்கிறது, அப்புறம் டேக்ஸேஷனை கரெக்டாக பே பண்ணுறது, டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து 15% வெயிட்டேஜ், 4.5 இன்கம் டிஸ்டன்ஸுக்கு, தட் இஸ் டெமோக்ராஃபிக் சேஞ்ச் அப்படின்றப்போ 12.5, அப்புறம் 15 ஏரியா 15, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 10, தென் 2.5 taxation. ஸோ இதன் அடிப்படையில் அப்படின்னா பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து 15%
ஷேர். எந்த 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 ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் அதிகமாக அவங்களுக்கு அதிகமாக ஃபண்டு கிடைக்கும். இன்கம் டிஸ்டன்ஸ்னால் அவங்களோட மற்ற மாநிலங்களுக்கு காமனாக வச்சுருக்கக்கூடிய இன்கம்லேருந்து மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது. டெமோக்ராஃபிக் சேஞ்ச் அப்படின்னா பாப்புலேஷன் கேட்டகரியில் தட் இஸ் என்ன சொல்கிறது, யங்கஸ்ட் பாப்புலேஷன், ஓல்டேஜ் பாப்புலேஷன். ஓல்டேஜ் பாப்புலேஷன் அது மாதிரி செலவு அதிகம். அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் 2030 எவ்வளோ ஓல்டேஜ் பாப்புலேஷன் இருக்காங்க. அதனால தான் அவர் பாராட்டியிருக்காரு என்னென்ன ஆகும், அதனால் எங்களுக்கு இவ்வளோ டிமாண்டு, எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்ற தமிழ்நாடு கவர்மெண்ட் அழகாக கேட்டிருக்காங்க அப்படின்றது. அது செக்ரட்டரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது தான். அது இப்போ கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது. எந்த ஸ்டேட்டுமே இது வரைக்கும் அப்படி பண்ணலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஓல்டேஜ் பாப்புலேஷன் தமிழ்நாடு மாதிரியான சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் அதிகமாகும். ஸோ அதுக்கு இவ்வளோ பேர்டன் இருக்கும். ஸோ டெமோக்ராஃபிக் சேஞ்ச், அது மாதிரி ஏரியா பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட்டோட பரப்பளவு அதன் அடிப்படையிலையும் ஃபண்டு. அது மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு 10% வெயிட்டேஜ். அது மாதிரி டாக்ஸேஷன் கரெக்டாக பே பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் அவங்களுக்கும் ஃபண்டு வந்து அக்கார்டிங் டு திஸ் ப்ரொபோர்ஷன் இந்த கேட்டகரியில் இந்த 41% will be distributed between the states. அதில் மாநிலங்களுக்கு வர வேண்டிய பங்களிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. போன வருஷத்தில் இந்த 41%ல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட பங்கு எவ்வளோன்னா 33.16%. 41 கொடுக்கணும், அதில் 33.16 தான் கொடுத்துருக்காங்க, மீதி கொடுக்கல அப்படின்றது. அதுவும் ப்ராப்பராக ஷேர் பண்ணப்படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆங்கிளில் போக வேணாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 270 இது படிச்சுக்கோங்க, அப்புறம் இந்த டெவல்யூஷன் படிச்சுக்கோங்க, அப்புறம் இது படிச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி there is an exercise that is army, Indian army கண்டக்ட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸசைஸ், தட் இஸ் சன்யூத் விமோச்சன் அப்படின்றது. டிசாஸ்டர் ரிஸ்க் வந்து ரிலீஃபுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் குஜராத்தில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அகமதாபாத். ஸோ அகமதாபாத்தில் குஜராத்தில் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் லைக் இந்தியன் கோஸ்ட் கார்டு, அப்புறம் NDRF, SDRF, அப்புறம் NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்கெல்லாம் சேர்த்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டிசாஸ்டர் வந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றது. தென் ஷோ த மேப், ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடார். இது வந்து சென்னை டு விளாடிவோஸ்டோக், ஃபார் ஈஸ்ட் ஆஃப் ரஷ்யாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மேப்பை எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கிறோம். 5647 மைல்ஸ். நம்ம முன்னாடி ரஷ்யாவுக்கு போனோம் அப்படின்னா ரெட் சி வழியாக தான் போனோம், சுயஸ் கனால் வழியாக போய் சுற்றி சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கு போனோம். 8675 நாட்டிக்கல் மைல்ஸு. அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 40 days. 5647 விளாடிவோஸ்டோக் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 26 days. 14 நாள் கம்மி ட்ராவலிங் டைம். ஸோ நம்ம பொருட்கள் அதிகமாக, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க்குக்கும் டிரான்ஸ் சைபீரியன் ட்ரெயின் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம விளாடிவோஸ்டோக் பொருட்கள் எடுத்துகிட்டு போனோன்னா அவங்க அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தே ஹேவிங் எ ஃபாஸ்ட் கார்கோ ட்ரெயின்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதனால் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனால் இது வந்து நமக்கு ட்ராவல் டைம் கம்மி, காஸ்ட்டு சீப்பராக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடியது. ரஷ்யாவுக்கும் நமக்கும் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது, ஆயில் இப்போ நம்ம ட்ரேடிங் ஆரம்பிச்சிட்டோம் இந்த ரூட்டில். அதுக்கு தான் நேற்றுக்கு இந்த மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தார். அதில் ஹெட்லைன்ஸில் போட்டிருந்தேன் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு. கீழே கீழே மேலே யூ கேன் சி மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தார் ஷிப்பிங், தட் இஸ் ஆயில், ஃபுட்டு, மிஷின்ஸ் இதெல்லாம் கேரி பண்ணிவிட்டு நம்மளோட கார்கோ வந்து கிளம்பிருச்சு. இங்கேருந்து நம்ம ட்ரேடிங் ஆரம்பிச்சிட்டோம். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட்டை வந்து இது டெவலப் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் ஃபார் ஈஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஆயில் இதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வரது ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சீப்பரான காஸ்ட்டு. அதன் மூலமாக நம்ம இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டை வந்து கம்மி பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரேட் டெபிசிட்டை வந்து குறைக்க முடியும். சரியா? ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அப்புறம் G20 மாநாடு. இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்ட பிரேசிலில் நடந்த மாநாடு, ரியோ டி ஜெனீரியோவில் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ அவங்க வந்து டிக்ளரேஷன் முடிச்சிருக்காங்க. G20 பொறுத்தவரை இட்ஸ் அ 19 country group. G20 19 plus European Union. Africa,
ஆஃப்ரிக்கன் யூனியன் 19 ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். இப்போ ஆஃப்ரிக்கன் யூனியன் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க சரியா, இட்ஸ் நாட் அ பார்ட். ஓகே, ஸோ 19 ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இதான் வந்து G20 அமைப்போடுது. ஸோ இட் டசன்ட் ஹேவ் எ செக்ரட்டரியேட். நேம மாதிரி நேமுக்கும் செக்ரட்டரியேட் கிடையாது, இதுக்கும் செக்ரட்டரியேட் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இதோட மீட்டிங் நடக்கும். 1999 இதை ஆரம்பித்தாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹெட் தலைமையில் மீட்டிங்ஸ் வந்து ஆரம்பித்தது 2008 இருந்து. அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் கலந்துப்பாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் கலந்துப்பாங்க. இப்போது லீடர்ஸ் வந்து கலந்துக்கிட்ட ஆரம்பித்தாங்க 2008 எதுக்கு அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்கு, வேர்ல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறதுக்காக இந்த மீட்டிங்ஸ். ஸோ வித்தவுட் எ செக்ரட்டரியேட் நான் உங்களுக்கு சொன்னேன், அதில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரில் கலந்து. ஸோ எதனால G20 அமைப்பு இம்பார்ட்டன்ட்னா வேர்ல்டு ட்ரேடில் தட் இஸ் 75% வேர்ல்டு ட்ரேட் 75% ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் 75 to 80% ஆஃப் தி வேர்ல்டு ட்ரேட் வந்து இந்த கண்ட்ரீஸ்க்குள்ளாடி இந்த கண்ட்ரீஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அப்புறம் 90% ஆஃப் தி ஜிடிபி குளோபல் ஜிடிபி இட்ஸ் அ பார்ட். ஸோ இந்த கண்ட்ரீஸை ரெகுலேட் பண்ணாலே நம்மளோட குளோபலில் இருக்கக்கூடிய ரெசெஷன் ப்ராப்ளம், ஷார்ட்டேஜஸ் ப்ராப்ளம், சப்ளை செயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி வேர்ல்டோட லேண்டில் ஆஃப் ஆஃப் த லேண்ட் வந்து இந்த கண்ட்ரீஸ்க்குள்ளாடி இருக்குது, இந்த கண்ட்ரீஸோட லேண்ட் ஏரியா. அது மாதிரி பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 2/3 தட் இஸ் 60% ஆஃப் தி குளோபல் பாப்புலேஷன் இந்த 20 நாடுகளில் இருக்காங்க. 20 தட் இஸ் யூரோப்பியன் யூனியனோட சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறது. ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, பிரேசில், இந்தியா, கனடா, ஜெர்மனி, USA எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இதில் பேசும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், உமன் லெட் டெவலப்மெண்ட், நியூட்ரிஷனல் சேலஞ்சஸை பார்க்கணும். அப்புறம் குளோபல் அலையன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹங்கர் பாவர்ட்டி, அது ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பாவர்ட்டி எலிவேஷன் இந்தியா வந்து ரொம்ப உழைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 250 மில்லியன் பாப்புலேஷனை நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கோம் பாவர்ட்டியிலேருந்து. லாஸ்ட்டு டிகேடில் 10 வருஷத்தில் அப்படின்ற சொல்லப்படுது. 800 மில்லியன் பாப்புலேஷனுக்கு இலவச ஃபுட் கிரெயின்ஸ் கொடுத்ததை சொல்லியிருக்காரு. அது மாதிரி 550 மில்லியன் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது மூலமாக ஹெல்த் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த பிரேசில் டிக்ளரேஷனில் பிரேசில் மீட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஹங்கர் பாவர்ட்டி அலையன்ஸ், குளோபல் அலையன்ஸ் ஆன் ஹங்கர் பாவர்ட்டி, அது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. 148 நாடுகள் இதில் சேர்ந்துருக்காங்க, 148 கண்ட்ரிஸ், இந்தியா உட்பட. 82 ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன், 82 கண்ட்ரிஸ் ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் யூனியன் இதில் சேர்ந்துருக்காங்க சரியா. மொத்தம் 148. அதில் 500 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வந்து 2030க்குள்ளாடி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு, அட்லீஸ்ட் ஃபுட்டு வாங்குறதுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக காசு கொடுக்கணும் அப்படின்ற டார்கெட்டு. அது மாதிரி ஹை குவாலிட்டி ஸ்கூல் மீல்ஸ், நம்ம இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம்ல, ஸ்கூலில் மீல்ஸ் கொடுத்துட்ருக்கோம்ல, அது மாதிரி இந்தியா ஃபுல்லாக கொடுக்கல, தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹங்கர் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஸ்கூல் மீல்ஸ் வந்து கொடுக்கப்படணும். அப்பார்ட் ஃப்ரம் தி 500 மில்லியனு கேஷு, 150 மில்லியன் சில்ட்ரன்ஸுக்கு வந்து வல்னரபிள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஸ்கூல் மீல்ஸ் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்றது. ஸோ இதோட டார்கெட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷத்தில் அவங்க பண்ணதில் உருப்படியான ஒரு விஷயம் சரியா. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29ல் எந்த முடிவும் எடுக்கப்படலை இன்னும் கிளியராக சரியா. வி நீட் டு வெயிட் அண்ட் சி அவங்க என்ன எடுப்பாங்க அப்படின்றது. ஸோ தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, Guru Kashidas Tamar Pingla has been notified as 56th Tiger Reserve in India located in which of the following states? States பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Second question, One Day One Genome initiative launched by Biotechnology Research Innovation Council BRIC primarily aims to, options are A, to promote genetic engineering in plants, option B, to promote genetic engineering in 2 times repeated, genetic engineering in bacteria னு போடுங்க செகண்ட் ஆப்ஷனில். தேர்ட் வந்துட்டு to showcase India's microbial diversity and impact,
Fourth வந்துட்டு to establish national microbial database. ஸோ இது எதில் அப்படின்றது ஆன்சர் பண்ணுங்கள். Question number 3. The SR Bommai case primarily deals with the constitutional issues related to which are the following aspects. Options are A. Federalism and center-state relations. B. Federalism. अच्छा okay அதுக்கு ஆப்ஷன் போட முடியாது. ஸோ ஃபெடரலிசம் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஏ. செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஃபோர்த் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். இந்த மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெடரலிசம் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். பி வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஃபோர்த் வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். Question number 4. Consider the following statements. Statement number 1. The carbon budget refers to the maximum financial budgets allocated for the carbon reduction policies. Statement number 2. The term net zero emission refers to achieving a balance between greenhouse gas emission produced and removed from the atmosphere. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. Consider the following statements. Statement number 1. Article 355 of the Indian Constitution places a duty on Union to protect every state from external aggression and internal disturbances. Statement number 2. Under Article 356 of the Indian Constitution, the President can impose President's rule in a state only upon receiving the Governor's report. So, which of the statements given above these are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So, that's all. Now, we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is B. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So, that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.